வணக்கம் அம்மா குட்டீஸ். அது நம்ம தூரம் இருந்து பார்த்தாலும் துயரம் சுற்றி சுற்றி அடிக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அது என் கான்செப்டில் சரியா போச்சு. 2 வாரத்துக்கு முன்னாடி வீட்டில் பாத்ரூம் கழுவணும்னு சொல்லி கேட்டேன் என் ஒய்ஃப். நானும் சரிம்மா இப்போ பண்ணுறோமா அப்போ பண்ணுறோமான்னு சொல்லி தட்டி கடிச்சிட்டு கடைசியில் அடி வாங்கின்னு போய் கழுவ ஆரம்பித்தேன். சரி கொஞ்சம் நல்லா பளபளன்னு இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சோப் ஆயிலெலாம் போட்டு ஃப்ளோரை க்ளீன் பண்ணிட்டு அடுத்த பாத்ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நின்னா தாம்பார் ஒரு பல்டி இந்த தலை குப்புற நேரா போய் அடிச்சுது. நல்லா ஹர்பஜன் சிங் மாதிரி இவ்வளோ பெரிய கொண்டை இருந்தது இங்க. இது போறதுக்கு 3 நாள் ஆச்சு. என்னடா இது இப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க போகலான்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு போன வாரம் ஒரு ஆக்சிடென்ட். பைக்கில் நான் பாட்டு போயிட்டு இருந்தேன்னா கரெக்டாக ஒரு இடத்துல லாரி ஆக்சிடென்ட் ஆச்சு. லாரி ஆக்சிடென்ட் ஆல்ரெடி என்கொயரி பண்ணிட்டு இருக்கிற போலீஸ் ஒரு பக்கம் 2 லேனை பிளாக் பண்ணிட்டாங்க. நமக்கு முன்னாடி போன ஒரு பிரகவதி என்ன பண்ணார் தெரியுமா? அவரு வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு வீடியோ எடுத்துக்கிறாரு. டக்கு நம்ம என்ன பண்றது? நம்ம போறது 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல பைபாஸ்ல, அதுவே கம்மி தான். 100ல போற நம்ம 80ல போக ஆரம்பிச்சோம். சரி ஓரளவுக்கு கட் பண்ணி சுதாரிச்சு திருப்பி எடுத்துட்டு போனா பைத்தியக்காரன் என்ன பண்ணான் தெரியுமா? மறுபடியும் என்ன பண்ணா, லெஃப்ட்ல அடிச்சான். நேரா போயிருப்பேன் விட்டுருந்தா கூட. லைட்டா தட்டினான் பாருங்க, சும்மா பறந்தான் பாருங்க ரோட்ல. ஜஸ்ட் மிஸ். சத்தியமா சொல்றேன் தலைவா, காலி நினைச்சேன். அது கீழே விழும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் யோசிச்சேன். நம்ம கண்டிப்பா இது முடிஞ்சிச்சு இன்னைக்கு கதை, நம்ம அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் பேரை மட்டும்தான் சொன்னேன். சொல்லிட்டு லேண்ட் ஆகும் போது எப்படிதான் இருந்தேன், அதே தலை குப்புற இந்த ஹெல்மெட் ரோட்ல போய் அடிச்சு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே சும்மா கிரு 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 கிருன்னு ரொட்டேஷன்லயே இருக்க ரோட்ல. எப்படியும் ஒரு 10 பெல்ட் ஏதாவது வச்சிருப்பேன். அடுத்த செகண்ட் எந்திரிச்சு நின்று பார்த்தேன். எவனோ ஒருத்தன் என்ன பண்றா, தண்ணி ஊத்துறான்னு நினைச்சேன். பார்த்தா தண்ணி இல்லை, மூக்கு வஞ்சு ரத்தம் பொல 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 பொலன்னு கொட்டுது. தண்ணி மாதிரி. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், எந்திரிச்சு நின்று கையை காலெல்லாம் செக் பண்ணி பார்த்தேன். கடவுள் புண்ணியம், ஒரு ஃப்ராக்சர் கிடையாது. அது உண்மையிலேயே சொல்ல போனா தலைவா, அதாவது நமக்கு தெரியுது இந்த ஆக்சிடென்ட் நமக்கு கதையை முச்சு விட்டுச்சுன்னு தெரியுது. அப்படி இருந்தோம் அப்படி ஒரு ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு எந்திரிச்சு நின்று பார்த்தேன். அங்கேருந்து வெள்ளை சட்டை போட்டுன்னு ஒருத்தர் வந்தாருங்க. நான் கூட சரி ஏதோ அரசியல்வாதி வராங்கன்னு பார்த்தா காரு ஓட்டினவர். என்னையா நடு ரோட்ல காரை நிப்பாட்டினு கேட்டதுக்கு என்ன நம்ம பதில் சொன்னாரு, அவங்க பையனுக்கு ஆக்சிடென்ட் வீடியோ கால் பண்ணி காமிச்சாராம். லைவா ஒரு ஆக்சிடென்ட் பண்ண போது அவருக்கு தெரியாம போச்சான்னு தெரியல, ஏற்கனவே நடந்த ஒரு ஆக்சிடென்ட்டை வீடியோ கால் பண்ணி காமிச்சிட்டு ஸ்டேஷனுக்கு வண்டி எடுத்துன்னு போயிட்டாங்க தலைவா. வண்டி எடுத்துட்டு போயிட்டு ஸ்டேஷன்ல வச்சு ஒரு 3 நாள் 4 நாள் செஞ்சு விட்டானுங்க. அவர் வந்தாதான் கொடுப்பேன் அப்படின்னு. அந்த ஆளு போனோ பண்ணி வர சொல்லி கடைசியில எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு காம்ப்ரமைஸ் ஆகிக்கணும்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்து வந்தேன். ஏன்னா அந்த மனுஷன் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்லாம் பார்த்துக்கிட்டாப்புல. அதுக்கப்புறம் என்ன பண்ண, எழுதி கொடுத்துட்டு வரேன், அவங்க பையன்கிட்ட சொல்றாப்புலையா அவரு, அன்னைக்கு வீடியோ கால் பண்ணி ஆக்சிடென்ட்டை காமிச்சேன் சார், அதுக்கு ஆப்போசிட்ல நீங்க இஷ்டீங்களா, அதே வீடியோ காலில் நீங்க பறந்து போனீங்க, அதையும் காமிச்சேன்,
என் பையன் ஸ்பைடர்மேன் மாதிரி பறக்குறாருப்பா அவரு அப்படின்னு சொன்னார் சார். இந்த கவுண்டர் தேவையா தலைவா? செஞ்சு விட்டானுங்க. சரி அது பத்தாதுன்னு சொல்லிட்டு உடம்பு அப்படி இப்படின்னு தேத்தி ஒரு 3 நாள் வீட்டுல ரெஸ்ட் எடுத்து கிளம்பலான்னு பார்த்தா பைக்ல காலை வைக்கிறேன், இந்த தொடையிலிருந்து முதுகு வரைக்கும் அப்படி பிடிச்சி இழுகுது சத. ஐயோப்பா, என்னது இது? இந்த மாதிரி நடக்குமா ஒரு ஆளுக்கு? சுத்தி சுத்தி ஒரே மாதிரி இப்படி என்ன சொல்றதுன்னே தெரியல. அது அப்படி ஒரு நேரம் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நேரம் தான் நம்மள போட்டு இப்படி போட்டு படா படுத்தி எடுக்குது. இது எப்படியோ கடவுள் இருக்கிறாருங்க, சத்தியமா கடவுள் இருக்கிறாரு. கடவுள் இருக்கிறதுனால தான் நின்று பேசினுக்கிறேன், இல்லைன்னா அதுதான். வண்டியை ஓட்டும் போது பார்த்து ஜாக்கிரதையா வண்டியை ஓட்டு போங்க. வண்டி ஓட்டு போகும்போது ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னா தயவு செஞ்சு உங்களால முடிஞ்ச உதவிய உங்க வாகனத்தை விட்டு இறங்கி ஓரமா விட்டுட்டு போய் பாருங்க. நீங்க போகும்போது இன்னொரு வாகனம் பின்னாடி வரன்றதை யோசனையில வச்சு, வண்டியில போகும்போதே வீடியோ எடுக்கிறது, வண்டியில போகும்போதே போட்டோ எடுக்கிறது, லைவ் போடுறது, இதெல்லாம் தேவையில்லை தலைவா. உயிர் போச்சுன்னா திரும்பி வராது. கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க எது வந்தாலும். சொல்லுங்க மாமா குட்டி, சொல்லுங்க மாமா குட்டி, சொல்லுங்க மாமா குட்டி. லாங் டிரைவ் போலாமா?